हरि ओम सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. பகவானோட அனுகிரகத்தினால அருமையான 10வது ஸ்கந்தத்தை அனுபவிச்சு முடித்தோம். 90 அத்தியாயங்களில் இப்போ 11வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கந்தத்துக்கும் ஒரு பெருமை இல்லையா? 10வது ஸ்கந்தம் படித்தால் முழுக்க பாகவதத்தை படித்த பலன் கிடைக்கின்றதுன்னு சொன்னோம். இப்போ 11வது ஸ்கந்தம் எப்படின்னா, நமக்கு தத்துவார்த்தமாக பகவான் என்கின்ற அந்த அருட்சாகரம் இருக்கே, அதை தத்துவார்த்தமாக ஒருவர் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இந்த 11வது ஸ்கந்தம். ரொம்பவுமே முக்கியமான ஸ்கந்தம் தான் இது. இது பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நான் இது ரொம்ப பெரிய ஒரு சாகரம். இதை எப்படி நம்ம இந்த சாகரத்தை பார்த்து அது சொல்லுவலை, பெரிய பார்க்கடலை பார்த்து பூனைக்குட்டி பகச்சு நின்றுருக்கும் பாருங்க, மலங்க பார்த்துட்டு அந்த ஸ்திதியில தான் அடியிருக்கேன். அவ்வளோ ஒரு பெரிய அருட்சாகரம். இதில் அத்தனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பகவான்னா யாரு அப்படின்னுக்கிறத இந்த பாகவத ரசத்தை ஒருவர் மூலமாகவுமே கொட்டி கொடுத்துருப்பா இந்த 11வது ஸ்கந்தம். அதனால ரொம்பவுமே கவனமா பக்தி ஸ்ரத்தையோட கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் புரியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு தடவையும் கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இது இப்படியா அது அப்படியான்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கணும். அந்த விதத்துல நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அது என்ன சொல்லலாம், நம்ம வேற என்ன சொல்ல முடியும் இல்லையா? அது ஒரு ஞான சாக்கரம் இல்லையா இந்த பாகவதம். அதுல 11வது ஸ்கந்தத்துல 1வது அத்தியாயம். ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீபாதராய நிர்வாச்ச கிருத்வா தைத்யவதம் கிருஷ்ணः சராமோ யதுபிர்வ்ருதः புவோ அவதாரயத் பாரம் ஜவிஷ்டம் ஜனயன் கலிம். ஸ்ரீசேகர் சொல்லின்னு இருக்கார். பாதராயணின்னு சொல்றது யாருங்க? ஸ்ரீசேகர் சொல்லியிருக்கார். ஏன் வியாச புத்தர் இல்லையா, பாதராயனுடைய புத்திரர். சொல்ற ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனோடு சேர்ந்து இந்த பூமா பாரத்தை குறைத்தார். அசுரர்களை கொன்று, அசுரர்கள் மட்டுமா, மனிதர்களாக உலவை கொண்டிருந்த கௌரவர்கள் இல்லையா, அதை போல தீய எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரையும் நிகிரகம் செய்து பூபாரத்தை குறைத்தார். அது எப்படி ஆரம்பிச்சது? பாண்டவர்களோட சூதாடுறது இல்லையா, அவர்கள் தோல்வி அடைவது, அப்புறம் திரௌபதியை அவமானப்படுத்துவது, அதுக்கப்புறம் இதனாலேயே பாரத போர் மூன்றது. அதனால பூமியினுடைய பாரம் சிதி பாரம் ஈஷா நிரஹரத்து குறைத்தார், பூபாரத்தை குறைத்தார். பகவான் பூமிக்கு பாரமா இருந்த மன்னர்களாக இருக்கட்டும், சாதாரண குடிமக்களாக இருக்கட்டும், அவர்களையெல்லாம் அழித்தார். அப்போ அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்னன்னா, என்னுடைய யாதவ குலம் இருக்க, யாதவம் குலமாக அவிஷாகியமாஸ்தே, இந்த யாதவ குலத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. இவர்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர் இருக்க வரைக்கும் பூமியோட சுமை இருக்கத்தானே செய்கின்றது இல்லையா? அதை பத்தி அவர் யோசிச்சார். நைவான்யதா பரிபவோசிய பவேத் கதஞ்சின்னு மத் சம்சயஸ்ய விபவோ நகனஸ்ய நித்தியம். எந்த வழியில இவர்களை அதாவது யாதவ குலத்தவர், எது வம்சத்துல இவாளுக்கெல்லாம் என்ன ஒரு பெருமை, ஸ்ரீ கிருஷ்ணனுடைய குலத்தில் பிறந்தவர்களை யாராலும் அவர்களால கட்டுப்படுத்த முடியல. எப்படி இந்த நெருப்பு எரியறதோ, அதாவது ஒரு மூங்கில் காட்டுல ஒன்னோட ஒன்று உராஞ்சு எரியறதுனால அந்த காட்டையே எரிக்கிற மாதிரி இவர்களுக்குள்ளே கலகத்தை தோற்றுவித்து இவர்களை வைகுண்டத்துக்கு இவர்களை அழித்து விட்டு வைகுண்டம் செல்வேன்னு பகவான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். அவர் இந்த மாதிரி சத்திய சங்கல்பம் பண்ணின்னு இருக்கார். பிராமணருடைய சாபத்தினாலே இந்த இனம் அழிந்துவிடும் என்று இப்போ என்ன சொல்லுவா, ஒரு பிளாட்ன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு ஒரு ஒரு
சிந்தனை. பகவான் அது யோசிச்சுட்டு இருக்கார். இவர் எப்படிப்பட்டவர்? ஸ்வமூர்த்தியா லோக லாவண்ய நிர்முக்தியா. இந்த லோக லாவண்யம் இருக்கே, லோகத்துல இருக்கிற லாவண்யம் அழகு இருக்கே, ஒட்டுமொத்த அழகனுடைய ரூபம் தானே இவர். ஏன் இவர் தான் எல்லாவற்றுக்கும் முழுமுதல் பொருட்டாக இருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்ரீமன் நாராயணியம் 2வது தசகத்துல இவருடைய அழகை சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வர்ணனை, அது என்ன கேசாதிபாத வர்ணனையில முதல் 2 ஸ்லோகம் முடிச்சு 3வது ஸ்லோகத்துல இதான் சொன்னார் அவர். எத்ரைலோகிய மஹீய சோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத், இல்லையா? காந்தம் காந்தி நிதான தோபி மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யத்தரதோபி சுந்தரதரம் தத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு விபோ. எப்படிப்பட்டவன் பாணி, அழகுக்கு அழகு. இவரை பார்த்தா, இந்த நீலமேக சியாமலனை பார்த்தால் அந்த கண்கள் அப்படியே அவருடைய சரணகமலத்திலேயே நிற்கிறது. நிர்விஸ்தாக ஸ்மரதாம் சித்தம் பதைஸ்ததான் ததா தானீக்ஷதாம் கிரியாக ஆச்சித்ய கீர்த்திம் சுஷ்லோகம் விதத்திய ஹ்யஞ்சசானுகம். யார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காளோ அதெல்லாம் விட்டுட்டு உன்னிடத்துலயே மயங்கி இருப்பான். உன்னுடைய அந்த திரிபங்கி கிருஷ்ணனா அப்படி இருக்கே, 3 இடங்கள்ல வளைந்து பார்ப்பவருடைய கண்கள் மட்டுமா கவரப்படுகின்றது, அவருடைய சித்தமும் அல்லவா. அதனால தானே பகவானுக்கு சித்தச்சோரன்னு ஒரு பேரு. எல்லாரையும் இந்த இடத்துல இழுத்துக்கிறார். கிருஷ்ணான்னு எப்பொழுது சொன்னோம் தெரியல, அப்பொழுதிலிருந்து ரகசியமாக தன்னிடத்துல இழுத்து வைத்து கொண்டு தான் இருக்கின்றார், இல்லையா? உங்களுக்கு அனுபவத்திலே அது தெரிஞ்சிருக்கும். இப்பேற்பட்ட பகவான் இவர்களை எல்லாம் அழித்து விட்டு தன்னுடைய வைகுண்டத்துக்கு ஏழியாச்சு. தமோ அனையா தரிஷ்யந்திய காத்து ஸ்வம்பதம் ஈஸ்வரக. ஸ்வம்பதம்னா தன்னுடைய பதம், தன்னுடைய தாமம் என்னது, வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார்னு ஸ்ரீசுகர் சொன்ன உடனே ராஜவாச்சா பரீட்சித்து கேட்கிறார். த்விஜனுடைய சாபத்தினால, அந்தனர்களுடைய சாபத்தினாலேன்னு சொன்னேலே, சாப வியாஜேன விப்ரானாம்னு சொன்னார் இல்லையா 5வது ஸ்லோகத்துல. விப்ரர்களை, அந்தனர்களை மதிப்பவர்களாச்சே, அவரிடத்துல இருந்து எப்படி சாபம் வந்தது? எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட் பாருங்க பரீட்சித்து. சொன்ன ஆச்சாரியன் சொன்னதை கேட்டு அந்த சொல்லை வைத்து கொண்டே ஒரு கேள்வி எழுப்புறார். எதற்காக சாபம் வந்தது? என் நிமித்தக சவை சாபோ யாதிருஷோ த்விஜ சத்தமா, அது எப்படிப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு அவர் கேட்க ஸ்ரீசு சொல்றார். விப்ரத் வபுஹோ சகல சுந்தர சன்னிவேஷம். விப்ரத் வப்புஹு, பகவானுடைய வப்பு இருக்கே, அந்த திரு உருவம் இருக்கே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? சகல சுந்தர சன்னிவேஷம். அந்த சன்னிவேஷம் இருக்கே சகல சுந்தரம், சுந்தரத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துக்கு கூட்டினேன்னா அதுதான் பகவானுடைய வப்பு. அப்படிப்பட்ட வப்பு அவர் தனக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுன்றது கிடையாது. கர்மாச்சரண் புவி சுமங்கலமாப்தம் காமக. அவர் தன்னிலேயே ஆனந்தமாக ரமித்து கொண்டிருப்பார். ஆஸ்தாய தாமரவமான உதார கீர்த்தி சம்ஹர்த்து முச்சத கல குலம் சிதகிருத்திய சேஷக. அவர் இந்த தன்னுடைய குலத்தையே ஒழிச்சு கொட்டணும்னு நினைச்சுட்டு இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எத்தனை லீலா வினோதங்கள் செய்திருக்கின்றார், எத்தனை திருவிளையாடல்கள். அவருடைய அந்த திருவிளையாடல்களை, அவருடைய லீலா வினோதங்களை சொன்னாலே போருமே, நம்ம பாவமெல்லாம் பொசுங்கி போயிடுமே இல்லையா? கர்மாணி புண்ணிய நிவகானி சுமங்களானி காய ஜகத் கலிமலாபஹராணி கிருத்வா. இது நமக்காக சொன்னது, ஞாபகம் இருக்கட்டும். கலிமலாபஹராணி. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பகவானுடைய லீலா வினோதங்களை ஸ்மரணை செய்வதாலும் பாடுவதனாலும் அதை சொல்வதினாலும் அதை நினைப்பதினாலும் அதை கேட்பதினாலுமே நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் முற்றிலும் மறைஞ்சிடும். அப்போ அவர் சொல்ற, வசுதேவருடைய கிரகத்துல இருந்த முனிவர்கள் எல்லாம் பிண்டாரகம்ங்கிற பிரபாச தலத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். எல்லாம் சேர்ந்திருந்தாங்க, போயிருந்தா பகவான் அனுப்பிச்சு வச்சாருங்கிறதுனால யார் யாரெல்லாம் போனான்னு சொல்றார். விஸ்வாமித்ரோ, அசித, கன்வ, துர்வாச, பிருகு, அங்கிராக,
கஷ்யபோ வாமதேவ அத்ரி வசிஷ்ட நாரதாதி முதல் முனிவர்கள் முதல் கொண்டு எல்லாரும் எங்க போனா பிரபாச தலத்துக்கு போயிருக்கா. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, கிரீட்டன் விளையாட்டுத்தனமா இந்த இந்த யதுநந்தனா இந்த யாதவ குலத்து குமாரர்கள் எல்லாம் என்ன பண்ணாலாம், ரொம்ப அவர்களுக்கு விளையாட்டு தானே ஜாஸ்தியா இருக்கும், யாரை எப்படி மதிச்சு நடத்தணும் கூட தெரியாது, அந்த வயது அப்படி இல்லையா. அப்போ அந்தனர்கள் வரதை பார்த்துட்டு ரொம்ப வினயமா ஜாம்பவதியினுடைய புதல்வருக்கான சாம்பன் அவனுக்கு ஸ்திரீ வேஷம் போட்டுட்டு அந்த விப்ரத்தை கொண்டு காட்டி, ஏஷா பிருச்சதீவோ விப்ரா அந்தர்வத்யாசி தேக்ஷனா, அழகான கண்களை உடைய இவள் கருத்தரித்திருக்கின்றாள். பிரஷ்டும் விலஜதி சாட்சாத்து பிரபுதாம் மோக தர்ஷனாக, இவளுக்கு பொண்ணு பிறக்கணும்னு ஆசையா இருக்கு. பிரசோஷந்தி புத்திரகாமா கிம்ஸ்வித்து சஞ்சனயிஷ்யதி, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு அவளுக்கு வெக்கமா இருக்கு, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, இவளுக்கு என்ன பொண்ணு பிறக்குமா புள்ள பிறக்குமா சொல்லுங்க அப்படிங்கிறா. இந்த முனிவர்கள்ட்ட போய் ராஜா இவர்களெல்லாம் சொன்ன உடனே முனிவர்களுக்கு கோவம் வந்துடுத்து. முனையஸ்தானூச்சுஹோ குபிதா, இவர் சொல்ற என்னப்ப ராஜா பரீட்சித்து இது கேட்ட உடனே இவர்களுக்கு கோவம் வந்துடுத்து. ஜனீஷ்யதி ஓ மந்தா, மந்தானா என்ன, மந்தபாகியா மந்தான்னு மூடர்களே, ஏ மூடர்களே, ஜனிஷ்யதி பிறக்க போறது எது தெரியுமா, முசலம் குலநாசனம், உங்க குலத்தையே நாசம் செய்யக்கூடிய முசலத்தை உலக்கே பெற்றெடுக்க போகின்றாள்னு சொன்னாராம். அவர்கள் சாம்பர் உடனே அவளுக்கெல்லாம் அப்படியே ஜோல்ட் ஆயிட்டா. தஸ்ருத்வா தே அதி சந்திரஸ்தா, அப்படியே பயந்து போயிட்டா. விமுச்ச சகசோ உதரம், அந்த அவனுடைய உதரத்துல எல்லாம் வச்சு கட்டின்னு இருக்காளோ துணியை வச்சு, அதெல்லாம் நீக்கி பார்த்தா நிஜமாவே அங்க ஒரு முசலம், ஒரு உலக்க, இரும்பு உலக்க. சுச்சோ நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, மந்த பாகியமா போயிடுத்தே நமக்கு, கிம் கிருத்தம் மந்த பாகியர்னு கிம் வதிஷ்யந்தி நோஜனாக, நம்ம என்ன ஜனத்துக்கிட்ட சொல்றது, இதை பத்தி எப்படி சொல்றது, இது வீஃபலிதா கேஹா நாதாய முசலம் ஐயோ. உலக்கையோட அவ வீட்டுக்கு போறா. உக்ரசேனர்கிட்ட சொன்னா அவரெல்லாம் பாக்குற மாதிரி உலக்கைய கொண்டு போய் வச்சா. வாடி போச்சு முகமெல்லாம், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. விப்ரசாபம் சும்மா இருக்குமா, ஸ்ருத்வா மோகம் விப்ரசாபம் திருஷ்டுவாச்ச முசலம் இருப்ப விஸ்மிதா பய சந்திரஸ்தா, அவளுக்கும் பயம். அதை கேட்டுட்டு பார்த்து பயம் வந்துடுத்து அவளுக்கு. என்ன பண்றதுன்னு பார்த்தா உக்ரசேனர் என்ன பண்ணா, உலக்கைய பொடியாக்க சொன்னார். நல்லா பொடி பொடியா ஆக்கி தச்சூர்ணயித்வா முசலம் எதுராஜகா சாஹூக, போ கொண்டு போய் இதை சமுதிரத்துல விட்டுரு, சமுதிர சலிலே பிராசியல்லோகம் சாசியாவசேஷிதம், எல்லாத்தையும் அதில் கொண்டு கொட்டுன்ட்டு அதனோட சேஷம் பொடி ஒரு துளி கூட இருக்காம கடலை கலக்கிறதுக்காக வீசி விட்டா. அப்போ அதுக்கு என்ன சொல்ற வியாக்கியானம், இது கிருஷ்ணனுக்கிட்ட சொல்லலை, தெரிஞ்சிருந்தா அவரோட மாத்திருப்பாரோனோ தெரியலங்கிற. எப்படி இருக்கு பாருங்க. இந்த கொலக்கையோட பொடியெல்லாம் அலையில அடிச்சு அடிச்சு என்ன பண்ணும், கடல்ல என்ன போட்டாலும் என்ன பண்ணும், அலையில அடிச்சு கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து விட்டுடும் இல்லையா. அது மாதிரி இது அப்படியே அடிச்சு கொண்டு வந்து விட்டு எடுத்து அதுலேருந்து கோரை பொருட்கள் தோன்றின. ஒரு இரும்பு துகளை என்ன பண்ணிட்டு ஒரு மீன் முழுங்கெடுத்து, வலை வீசி மீன் பிடிக்கிறவன் செம்படவன் வலையில இந்த மீன் சிக்கன் எடுத்து அதை ஒரு வேட்டைக்காரன் அந்த மீனை வாங்கினா அதை வெட்டி பார்த்தா அதில் ஒரு இரும்பு தொண்டு, அதை எடுத்து தன்னுடைய அம்பினுடைய தலைப்பு நுனியில பொருத்தி வச்சுட்டானா அவன். வேண்டாமா, யாருக்காக, ஸ்ரீகிருஷ்ணனுக்காக. பகவானுக்கு இதெல்லாம் தெரியும், விப்ர சாபம் தெரியும், இது நடந்தது தெரியும், அவர் அதை அப்படியே ஏத்துனுட்டார். இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும், பகவானுக்கு தெரியும், அவர் ஏத்துனுட்டார். பகவானுடைய குலம் நசிக்கிறதுக்கு அவரே எல்லாம் ஹேத்துவா பண்ணிட்டு இருக்கார். நம்ம என்ன பண்றோம், நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கரெக்டா பண்றோம், நம்ம அதை படிக்கிறோம், நம்ம இதை பண்றோம், தான தர்மங்கள் செய்யறோம். ஆனா எனக்கு இது வந்துடுத்தே, இந்த பகவானுக்கு கண் இல்லையா, ஆனா இனிமே விளக்கேற்ற மாட்டேன், பகவான் என்ன இப்படிலாம் ஒரு பாரபட்சம் அப்படின்னுட்டு பகவானை நிந்தனை பண்றோமே. இந்த இதிகாசத்தை எடுத்து பாருங்க. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அனுபவிக்காத கஷ்டமா, ஸ்ரீகிருஷ்ணர் அனுபவிக்காத கஷ்டமா. ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்னவா இருந்தாலும் சிரிச்சுட்டே அவர் ஃபேஸ் பண்ணார் பாருங்க. அதனால்தான் இன்னைக்கும் நம்ம கிருஷ்ணரை கொண்டாடுறோம். சரியா,
கிருஷ்ண தாசிகளாகவும் கிருஷ்ணனுடைய பக்தர்களாகவும் நம்ம இருக்கோம்னு நம்ம ஒரு நிமிஷம் அப்படி நினைச்சுட்டோன்னா உடனே என்ன பண்ணணும்? புலம்புறதை விட்டுடணும். சங்கடமா உட்காந்துட்டு இருக்கிறத விட்டுடணும். எல்லாத்தையும் எனக்கு கிருஷ்ணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். அவன் அனுபவிக்காதேன்னா அனுபவிச்சுட்டேன், குந்தி அனுபவிச்சுட்டேன், திரௌபதி அனுபவிக்காதே அனுபவிச்சுட்டேன். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் காசு, இதெல்லாம் கதை, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா நம்ம கதை கேட்டுதானே வாழ்ந்துருக்கோம். இன்னைக்கும் கதைகள் தானே. குழந்தையா இருக்காச்சு அக்கம் பக்கத்தை காமிச்சு அவன் அப்படி இருக்கான், எப்படி இருக்கான், அது அப்படியாச்சு இது இப்படியாச்சு சொல்லி தானே வளர்த்தா. அதெல்லாம் நம்ப அதெல்லாம் நம்ம ஒரு ஹீரோவா எடுத்துட்ட. நம்ம ஏன் இந்த இதிகாசத்தை நம்ம எடுத்துக்க கூடாது? நமக்காக தானே இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கா இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்றது, $1 மில்லியன் வர்த்துக்கு கொஷிங்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய சிந்தனை பண்ணணும் நீங்க. அதுக்காக தான் அடியே நீங்க சொன்னேன். இதோட 1வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. एकादशस्कन्धः अथ प्रथमोऽध्यायः। श्रीपादरायणीरुवाच कृत्वा दैत्यवधं कृष्णः स रामो यदुभिर्वृतः उभोऽवतारयद्भारं जविष्टं जनयन् कलिं ये गोपिता सुबहो पाण्डौ सुता सपत्नैः दुर्द्योतहेलन कचग्रहणादिभिस्तान् कृत्वा निमित्तम् इतरेतरतः समेतान् हत्वा नृपान् निहरत्क्षिते भारमीशः भूपार राजभृतनायदुभिर्निरस्य गुप्तै स्वबाहुभिः अचिन्तयत् अप्रमेयः मन्ये वनेर्ननु कतोऽप्यगतं हि भारं यत्यादवं कुलमहो अभिशह्यमास्ते नैव अन्यतः परिभवोऽस्य भवेत् कथञ्चित् मत्संश्रयस्य विभवोन्नहनस्य नित्यम् अन्तःकलिं यत् कुलस्य विदाय वेणु स्तम्भस्य वह्निमिव शान्तिमुपैमि धाम। एवं व्यवसितो राजन् सत्यसङ्कल्प ईश्वरः शापव्याजेन विप्राणां सज्जग्रे स्वकुलं विपुः स्वमूर्त्या लोकलावण्य निर्मुग्धालोचनं नृणां कीर्भिस्तागा स्मरतां चित्तं पदैस्तानीक्षतां क्रियाः आचित्य कीर्तिं सुश्लोकां वितत्य हि अञ्जसानुकौ तमो न यादरिष्यन्ति अगात्स्वं वदमीश्वरः। उवाच ब्रह्मण्यानां वदान्यानां नित्यं वृत्तोपसेविनां विप्रशाप कथमभूत् वृष्णीनां कृष्णचेतसां यन्निमित्तः स वैशापो यादृशो द्विजसत्तम कथं एकात्मनां वेद एतत् सर्वं वदस्व मे। श्रीसुकोवाच बिभ्रद्वपो सकलसुन्दरसन्निवेशं कर्माचरन् भुवि सुमङ्गलमाप्तकामः आस्ताय धामरममान उदारकीर्तिः संहर्तुमैच्छत कुलं तितकृत्य शेषः कर्माणि पुण्यनिवहानि सुमङ्गलानि गायज्जगत्कलिमतापहराणि कृत्वा कालात्मना निवसता यद् देवगेः पिण्डारकं समगमन् मुनयो निसृष्टाः विश्वोऽसितः कण्वो दुर्वासा भृगुअङ्गिराः कश्यपो वामदेवो अद्रिः वसिष्ठो नारदादयः क्रीडन्तस्तान् उपव्रज्य कुमारा यदुनन्दनाग उपसङ्गृह्य पप्रच्छुः अवनिता विनितवत् ते वेषयित्वा स्त्रीवेषैः साम्बं जाम्बवती सुतं एषा पृच्छति वो विप्रा अन्तर्वत्नि असिते क्षणा प्रश्नं विलज्जति साक्षात् प्रब्रूत अमोघदर्शनाग प्रशोष्यन्ति पुत्रकामा किं स्वित् सञ्जनयिष्यति एवं प्रलब्धा मुनयः तानूचुः कुपिता नृप जनयिष्यति वो मन्दा मुशलं कुलनाशनं तच्छ्रुत्वा तेति सन्त्रस्ता विमुच्य सह सोदरं साम्बस्य तद्रुसुस्तस्मिन् मुसलं कल्पयस्मयं किं कृतं मन्दभाग्यैः नः किं वदिष्यन्ति नो जनाः यदि विक्पलिता गेहान् आदाय मुसलं ययुः तच्चोपनीय सदसि परिम्लानमुखश्रियः राज्ञ आवेदयान् चक्रुः सर्वयादवसन्निधौ श्रुत्वा मोघं विप्रशापं दृष्ट्वा च मुसलं नृप विस्मिता भयसन्त्रस्ता बभूवुर्द्वारकौकसः तच्चूर्णयित्वा मुशलं यदुराजस आहुकः समुद्रसलिले प्रायस्यः लोकं
सास्यावचेषितं कश्चिन्मत्स्यो ग्रसीत् लोकं चूर्णानि तरलैस्ततः मुह्यमानानि वेलायां लग्नान्यासन् किलैरकाः मत्स्यो गृहीतो मत्स्यग्नैर्जाले नान्यै सखार्णवे तस्योदरगतं लोकम् सल्ये लुप्तखो करोत् भगवान् यात सर्वार्थ ईश्वरोऽपि ददन्यता कर्तुं नैच्छत् विप्रशापं कालरूपी अन्वमोदत श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।